Scenario 23. You are working as a cloud engineer for XYZ company. You have been tasked to configuring and enabling metrics for a Spring Boot application microservice running in Elastic Kubernetes service. இது வரைக்கும் யாருக்குமே EKSனா என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு EKS பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தமிழ் க்ளவுட் சேனல்ல. ரொம்ப ஹை லெவல்ல ஒரே ஒரு பாடம் ஒரு சர்வீஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 57,000 வியூஸ் போயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு. அந்த வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு EKS பத்தி ஓரளவுக்கு ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ அண்ட் Kubernetes பத்தி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூவும் கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ கமிங் பேக் டு த கொஸ்டின். நம்ம என்ன மாதிரிலாம் யோசிக்கலாம் மெட்ரிக்ஸ் ரிலேட்டடா அண்ட் ஹவு வுட் யூ அப்ரோச் இட்? இங்க வந்து ஒரு சில க்ளூஸ் இருக்கு. அந்த க்ளூஸ நம்ம கரெக்ட்டா யோசிச்சோம்னா, கோர்வையா நம்மளால ஒரு ஆன்சர் சொல்ல முடியும். முதல்ல வந்து tasked with configuring and enabling metrics ன்னு சொல்றாங்க. ஸோ மெட்ரிக்ஸ பத்தி மட்டும் நம்ம பேசினா போதும். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அங்கதான் உங்களோட செகண்ட் க்ளூ இருக்கு. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ் வந்து ஒரு ஜாவா பேஸ்டு அப்ளிகேஷன். அது ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கே வந்து ஜாவா பேஸ்டு தான். ஸோ இப்போ வந்து ஜாவா ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் மெட்ரிக்ஸ் நம்மளால எடுக்க முடியும்? அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் க்ளூ வந்து தான் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். ஸோ இப்போ EKSல என்ன மாதிரிலாம் மெட்ரிக்ஸ் நம்மளால எடுக்க முடியும்? இப்போ பல வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன். பல வருஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா குபர்னெட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பாக்ஸா இருந்தது நிறைய பேருக்கு. செட்டப் பண்றதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. ஏன் அப்படின்னா அவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருந்தது. ஹைலி அவைலபிளா செட்டப் பண்ணணும்னா ஒரு காம்பனன்ட்டையும் நம்ம ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணணும். அது கியூப் API சர்வரா இருக்கட்டும், HCDயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, என்ன பெயின் பாயிண்ட் இருக்கு? ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை கிரியேட் பண்றதுல என்னெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு யோசிச்சாங்க. அந்த கண்ட்ரோல் பிளேன் காம்பனன்ட்ஸை ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணுறதும், அப்கிரேடேஷன் அண்ட் ரோல் பேக்ஸும் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய பெயின் பாயிண்ட். நான் வந்து அப்கிரேடேஷன் அண்ட் ரோல் பேக் ஆஃப் யுவர் அப்ளிகேஷனை பத்தி நான் பேசல, கிளஸ்டரை பத்தியே நான் பேசுறேன். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெயின் பாயிண்டா இருந்தது. 2014, 15லலாம் ஒரு மிகப்பெரிய பெயின் பாயிண்ட் அது. ஸோ அப்போ இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் என்ன யோசிச்சானா, தம்பி குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை வந்து நம்ம 2 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா, ஒன்னு வந்து கண்ட்ரோல் பிளேன், இன்னொன்னு வந்து டேட்டா பிளேன் ஆர் ஒர்க்கர் பிளேன் நம்ம சொல்லலாம். கண்ட்ரோல் பிளேன்ல இருக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, ஒர்க்கர் பிளேன்ல இருக்கிறதெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னா. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்த நிறைய அப்டேட்ஸ்ல EKS ஃபார்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் வரச்சு, ஒர்க்கர் பிளேனையும் நானே பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஸோ EKS ஃபார்கேட்ல வந்து கண்ட்ரோல் பிளேன், ஒர்க்கர் பிளேன் ரெண்டுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா, பட் நார்மல் EKS வித் EC2 இன்ஸ்டன்சஸ் லைக் வர்ச்சுவல் மெஷின்ஸை வச்சு நான் கிரியேட் பண்ற EKS கிளஸ்டர் வந்து கண்ட்ரோல் பிளேனை நான் பாத்துக்கிறேன், ஒர்க்கர் பிளேனை நீ பாத்துக்கோ அப்படின்னா. அப்ப கண்ட்ரோல் பிளேன்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் நானே செட்டப் பண்ணிக்கிறேன். அதோட அப்கிரேட்ஸ் எல்லாம் சிங்கிள் கிளிக் ஆஃப் பட்டன்ல நடக்கும். அப்டேட் நவுன்னு நான் ஒரு பட்டன் கொடுப்பேன். அந்த பட்டனை நீங்க தட்டினீங்கன்னா கண்ட்ரோல் பிளேன் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ வந்து ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரையே கிரியேட் பண்றதே எவ்வளவு அளவுக்கு ஈஸியா ஆக்கிட்டாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு KH கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு YAML ஃபைலை தட்டினா ஆட்டோமேட்டிக்கா கிளஸ்டர் கிரியேட் ஆகும் கிளவுட்ல. பிரைவேட்டா வேணுமா, ஒரு ஃபிளாக் எனேபிள் பண்ணு, பிரைவேட்டா கிரியேட் ஆகும். அது ஒர்க்கர் நோடா இருக்கட்டும், கிளஸ்டரோட கண்ட்ரோல் பிளேனா கூட இருக்கட்டும், அதுவுமே பிரைவேட்ல கரெக்டா கிரியேட் ஆகும். நீ ஆல்ரெடி ஒரு VPC வச்சிருக்கியா, அந்த VPCல நீ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சியா, அந்த VPC ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் ஒரு YAML ஃபைல்ல போடு, திருப்பி ஒரே தட்டு கிளஸ்டர் கரெக்டா கிரியேட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம EKS கிளஸ்டர்ல நம்ம வந்து மெட்ரிக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணதுக்கு 2 லெவல் ஆஃப் மெட்ரிக்ஸ் நம்ம யோசிக்கணும். ஒன்னு கிளஸ்டர் மெட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஒர்க்கர் நோடோட மெட்ரிக்ஸ். கிளஸ்டர் மெட்ரிக்ஸ்லாம் தானாவே நம்மளால கிளவுட் வாட்ச்க்கு எடுத்துட்டு போயிட முடியும். அது EKS டேஷ்போர்ட்லயே ஒரு தட்டினாலே கிளஸ்டரோட கண்ட்ரோல் பிளேன் மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஒர்க்கர் நோடோட மெட்ரிக்ஸை நம்ம எடுத்துட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லைட்டா கஷ்டப்படணும். அங்கதான் வந்து உங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸை நீங்க ரன் பண்ணலாம். இப்போ நீங்க குபர்னெட்டிஸ் பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் பேரு டீமன் செட்னு சொல்லுவாங்க. அந்த டீமன் செட் என்ன அப்படின்னா, டீமன் DAEMON சொல்லுவாங்க. நீங்களும் ரொம்ப வருஷமா நீங்க வந்து அதை படிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். டீமன் வந்து ஒரு பாடு பர் நோடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி இருக்கச்சே என்னோட கிளஸ்டர்ல நான் வந்து 4 நோடு வச்சிருக்கேன்னா ஒரு நோடுலயும் ஒரு பாடு ஓடும்.
புது நோட நான் உள்ள ஆட் பண்ணனா அந்த நோட்லயும் அந்த பாட் ஓடும். அந்த பாட் என்னன்னு நீங்க கேட்கலாம். அந்த பாட் தான் உங்களோட மெட்ரிக்ஸ நோடு லெவல்ல இருந்து எடுத்துட்டு வருது. அந்த பாட் பேரு வந்து சி அட்வைசரா இருக்கலாம், நோட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கலாம். ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டரா இருந்ததுன்னா 1 பாட் பர் நோடுன்ற ஸ்ட்ராட்டஜில நம்மளால அந்த மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ண முடியும். என்ன லெவல் ஆஃப் மெட்ரிக்ஸ்? நோட் மெட்ரிக்ஸ். அந்த நோட்ல எவ்வளோ சிபியூ இருக்கு, எவ்வளோ மெமரி இருக்கு, எவ்வளோ நெட்வொர்க்கின் வருது, எவ்வளோ டிஸ்க் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸை வந்து நோடு லெவல்லே நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இப்போ அடுத்த லெவல் ஆஃப் க்ளூ வந்து எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் நம்ம சொன்னதுனால, மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொன்னதுனால, அப்போ உங்களோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஒரு கண்டெய்னரா ஓடிட்டு இருக்கும். அப்போ நோடு லெவல் மெட்ரிக்ஸ் தவிர்த்து கண்டெய்னர் லெவல் மெட்ரிக்ஸை கூட உங்களால எடுக்க முடியும். அப்போ அந்த கண்டெய்னர் லெவல் மெட்ரிக்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா, கண்டெய்னர் எவ்வளவு தூரம் சிபியூ யூஸ் பண்ணுறது, கண்டெய்னர் எவ்வளவு தூரம் மெமரி யூஸ் பண்ணுறது, கண்டெய்னர்ல எவ்வளவு நெட்வொர்க் இன் நெட்வொர்க் அவுட் வருது அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்து யோசிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க வந்து இன்டர்வியூல ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணணும். நோட் லெவல் மெட்ரிக்ஸ், கண்டெய்னர் லெவல் மெட்ரிக்ஸ். இதுக்கும் அடுத்தபடி தான் பாதி பேர் ஆன்சரே பண்ண மாட்டாங்க. அந்த க்ளூவையும் நான் இங்க கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்றதுனால அது வந்து ஒரு ஜாவா மைக்ரோ சர்வீஸ். அது ஜாவான்றதுனால ஜாவா ரிலேட்டட் மெட்ரிக்ஸ், ஜேவிஎம் மெட்ரிக்ஸ், கார்பேஜ் கலெக்ஷன் மெட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கூட நம்மளால எடுக்க முடியும். அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாவா அப்ளிகேஷன்ல வந்து நீங்க அடிஷனல் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். மைக்ரோமீட்டர் எப்படி மைக்ரோமீட்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த மைக்ரோமீட்டர் ப்ராஜெக்டை வச்சு கிளவுட் வாட்ச் ரிலேட்டட் புரியுற மாதிரி, கிளவுட் வாட்சுக்கு புரியுற மாதிரி கூட நம்ம மெட்ரிக்ஸ் எடுக்கலாம். ப்ரொமித்தியஸுக்கு புரியுற மாதிரி நோட்டேஷன்ல கூட நம்ம மெட்ரிக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் பத்தி நான் இப்போ பேசியிருக்கேன். நோடு லெவல் மெட்ரிக்ஸ், கண்டெய்னர் லெவல் மெட்ரிக்ஸ், அதுக்கு அடுத்த லெவல்ல அப்ளிகேஷன் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ். அதுல வந்து ஜேவிஎம் மெட்ரிக்ஸ், கார்பேஜ் கலெக்ஷன் மெட்ரிக்ஸ், இந்த மாதிரி கூட நம்மளால எடுக்க முடியும். எப்படின்னா அடிஷனல் டிபெண்டன்சிஸ் நம்மளோட அப்ளிகேஷன்ல சேர்க்கரிச்சு, ஒரு எக்ஸ்ட்ராவா சேர்க்கரிச்சு. 4வது லெவல் எவனுமே யோசிக்க மாட்டான், நான் சொல்றேன் உங்களுக்கு. 4வது லெவல் வந்து கஸ்டம் மெட்ரிக்ஸ். கஸ்டம் மெட்ரிக்ஸ்னா என்ன நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் எழுதுறேன். அந்த அப்ளிகேஷன்ல நான் வந்து ஒரு மெசேஜிங் கியூவோட பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து கியூ லெங்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கஸ்டம் மெட்ரிக்கை நானே எழுதி நானே எக்ஸ்போஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதையும் நம்மளால எடுக்க முடியும், அதையும் நம்மளால ஸ்கிரேப் பண்ண முடியும். ஸோ அப்போ 4 லெவல் ஆஃப் மெட்ரிக்ஸ்: நோட் மெட்ரிக்ஸ், கண்டெய்னர் மெட்ரிக்ஸ், ஜேவிஎம் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ், தட் இஸ் அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸ், கஸ்டம் மெட்ரிக்ஸ், நானே எக்ஸ்போஸ் பண்ற மெட்ரிக்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வச்சு நான் என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம். டேஷ்போர்டை போட்டு நம்ம பார்க்கலாம், அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். 70% ஒரு மெட்ரிக் அடிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் போடலாம். நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிபியூ யூட்டிலைசேஷன் 70% அடிக்குதுன்னா இன்னும் நிறைய பாட்ஸ் ஸ்கேல் பண்ணுப்பா அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து நெட்வொர்க் எண் ஒரு 1 மில்லியன் ரிக்வெஸ்ட் தொடுது அப்படின்னா அப்போ இதுக்கு மேல நம்மளால ரிக்வெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, இதுக்கு மேல நம்ம நோடியே ஸ்கேல் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு கூட நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா 60% மெட்ரிக் அடிக்கிறச்சே நம்ம ஒரு அலாம் வச்சு ஒரு இமெயில் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வெறும் மெட்ரிக்ஸை வச்சே பண்ணலாம். இது வந்து நான் ஒரு ஹை லெவல்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இதுல அது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுல அது எக்ஸ்டர்னல் மெட்ரிக்ஸா இருக்கலாம், கஸ்டம் மெட்ரிக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கிளஸ்டருக்குள்ளேயே இருக்கிற மெட்ரிக்ஸா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் பவர் பண்ற ஒரே ஒரு காம்பனன்ட் குபர்னெட்டிஸ்ல மெட்ரிக் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கு. நீங்க ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணிட்டு மெட்ரிக் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு kubectl டாப், டாப்ன்ற கமாண்ட் லினக்ஸ்ல நிறைய பேருக்கு தெரியும். ஸோ kubectl டாப் நோட்ஸ், டாப் பாட்ஸ், இந்த மாதிரி நீங்க கமாண்ட் அடிக்கச்சு அந்த நோட்ல எவ்வளோ சிபி யூட்டிலைசேஷனும் மெமரி யூட்டிலைசேஷன் நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பாட் லெவல்ல எவ்வளோ மெமரி யூட்டிலைசேஷன் சிபி யூட்டிலைசேஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களால மானிட்டர் பண்ண முடியும். ஸோ மெட்ரிக் சர்வர் அப்படின்ற காம்பனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து வெறும் மெட்ரிக்ஸ்ன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறச்சியே இவ்வளோ அளவுக்கு நீங்க டெப்தா நீங்க பேசுனீங்கன்னா அதுதான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அழகு. அன்னைக்கு தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எவ்வளோ காசு கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. எவ்வளோ தூரம் உங்களால் நாலேஜை வளர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வளங்க. நாலேஜை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண 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 அதுக்கு ஏற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
இப்ப நான் வந்து ஹாரிசான்டல்ல நெறைய விஷயம் படிக்கிறேன். ஆனா வெர்டிகல்ல நான் டெப்த்தா போகல. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறாங்க LinkedInல. அப்படி ரீச் அவுட் பண்ணி கேட்கிறவங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். ஒரு விஷயத்த பண்ணுங்க. அந்த ஒண்ணுத்த ஒழுங்கா பண்ணுங்க. ப்ராப்பரா பண்ணுங்க. அதுவே போதும். ஓகேங்களா?